தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் அல்லைப்பட்டியில் சிறுவன் கொலை, குடும்பத்தினருக்கு தொடரும் அச்சுறுத்தல். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் வெப்பத்தால் மனநலத்திற்கும் பாதிப்பு, நிபுணர் விடுத்துள்ள எச்சரிக்கை. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள், யாழ் இந்து கல்லூரி வரலாற்று சாதனை. யாழில் தந்தையை இழந்தும் சாதனை புரிந்த கூலி தொழிலாளியின் மகள். யாழ் மாவட்டத்தில் சாதனை படைத்த ஹாட்லே கல்லூரி மாணவர்கள். தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிராக போராட்டம். எரிபொருள் கையிருப்பு குறித்து வெளியான அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அல்லிப்பட்டியில் கடந்த பிப்ரவரி 10 போலீசார் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 17 வயது சிறுவன் அல்பினோ அருள்பாய்ஸ் என்பவரின் குடும்பத்தினர் தங்களிடம் அச்சுறுத்தல்கள் நிலவுவதாகவும் அந்நிலையில் மறைமுகமாக பின்தொடரப்படுவதாகவும் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் போது குடும்பத்தினர் மோட்டார் சைக்கிள்களில் அச்சுறுத்திய நபர்கள் பற்றிய ஒளிப்படங்கள் மற்றும் காணொலி ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளனர். மனித உரிமைகள் ஆணைக்குழு யாழ் பிராந்திய அலுவலகத்திற்கான அறிக்கையின் பின்னர் கனகராஜ் யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு விசாரணையை முன்னெடுத்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணித்துள்ளார். தற்போது குற்றச்சாட்டுகளுக்குள்ளாகிய போலீஸ் பிரிவினரே விசாரணை செய்யும் நிலை தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சட்டத்திறனிகள் யாழ்ப்பாணம் மற்றும் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர்களே விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் உயிரிழந்த சிறுவனின் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு துறைக்கு மாற்றி நடத்தப்படுவதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கடும் வெப்பமான காலநிலை மனிதர்களின் உடல்நலத்தை மட்டுமன்றி மனநலத்தையும் பாரதூரமாக பாதிக்கக்கூடும் என மனநல மருத்துவர் விந்தியா விஜயபண்டார எச்சரித்துள்ளார். மத்திய ரேகைக்கு அருகிலுள்ள நாடுகளில் வசிக்கும் மக்கள் வெப்பத்திற்கு பழகியிருந்தாலும் இயல்பிற்கு மாறான அதிக வெப்பநிலை மன அழுத்தம், பதற்றம், மனச்சோர்வு மற்றும் அமைதியற்ற நிலையை தூண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெப்பம் உடலின் வேதியியல் சமநிலையை பாதிப்பதன் மூலம் தூக்கம், ஞாபக சக்தி மற்றும் முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இந்த வெப்பத்தினால் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், நீண்ட காலமாக மருந்து உட்கொள்பவர்கள், ஞாபக மறதி நோய் உள்ள முதியவர்கள், வெப்பமான காலப்பகுதியில் மது அருந்துபவர்கள் ஆகியோர் அதிக பாதிப்புக்குள்ளாவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எரிச்சல் அடைதல், முரட்டுத்தனமான நடத்தை, பதற்றம் மற்றும் மனநிலையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் ஆகியவை வெப்பத்தினால் மனநலம் பாதிக்கப்படுவதற்கான முக்கிய அறிகுறிகளாகும். வெப்பத்தினால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க மருத்துவர் விந்தியா விஜயபண்டார பின்வரும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். சமூக வலைதள பயன்பாட்டை குறைத்து தியானம், இசை கேட்டல் மற்றும் யோகா போன்ற மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுதல், உள்ளக பயிற்சிகள் மற்றும் வீட்டுத் தோட்ட பயிற்சியை, மின்விசிறி அல்லது குளிரூட்டிகளை பயன்படுத்துதல், முறையான அன்றாட திட்டத்தை பின்பற்றுதல், முறையான மருத்துவ ஆலோசனைகளை மற்றும் மனதை ஒருநிலைப்படுத்தும் பயிற்சிகள் மூலம் கடும் வெப்ப காலத்திலும் மனநலத்தை பாதுகாக்க முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். 2025 ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியான நிலையில் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் கடந்த 25 வருடங்களில் இம்முறை அதிகூடிய மாணவர்கள் 3A சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர். அதன்படி 2025 ஆண்டிற்கான உயர்தர பரீட்சையில் யாழிந்த கல்லூரியின் 64 மாணவர்கள் 3A சித்திகளையும், 31 மாணவர்கள் 2A சித்திகளையும், 21 மாணவர்கள் A2B சித்திகளையும் பெற்றுள்ளனர். இவர்களில் உயிரியல் விஞ்ஞான பிரிவை சேர்ந்த 19 மாணவர்களும், பௌதிக விஞ்ஞான பிரிவை சேர்ந்த 42 மாணவர்களும், கலை பிரிவை சேர்ந்த 2 மாணவர்களும், வணிக பிரிவை சேர்ந்த 1 மாணவர் என மொத்தம் 64 பேர் 3A சித்திகளை பெற்றுள்ளனர். குறித்த பரீட்சைக்கு யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் இருந்து 445 மாணவர்கள் விண்ணப்பித்ததுடன் 418 மாணவர்கள் தோற்றியிருந்த நிலையில் 342 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் பரீட்சை சித்தி வீதம் 81.82 வீதமாக பதிவாகியுள்ளது. மேலும் கடந்த 25 ஆண்டுகளில் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 3A சித்திகளை பெற்றுள்ள நிலையில் முறையே 2023 56 மாணவர்களும் 2024 55 மாணவர்களும் 3A சித்திகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் ஊர்காவற்றுறை புனித அந்தோனியர் கல்லூரி மாணவியான தேவதாஸ் கிஷானி என்ற மாணவி உயிரியல் தொழில்நுட்பத் துறையில் மாவட்ட நிலையில் முதலிடமும் அகில இலங்கை ரீதியில் 27வது இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார். குறித்த மாணவியின் தந்தை மாணவி 10 மாத குழந்தையாக இருக்கும்போது கடற்றொழிலுக்கு சென்ற வேளை படையினரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். அதன் பின்னர் குறித்த மாணவியின் தாயாரே கூலி தொழில் செய்து அந்த மாணவியை கற்பித்து வந்த நிலையில் இவ்வாறு சாதனை புரிந்துள்ளார். நிம்மதியாக இருந்து கல்வி கற்பதற்கே ஒரு சீரான வீடில்லாத நிலையிலும் குறித்த மாணவி சாதித்துள்ளார். 2025 ஆண்டிற்கான காபோதா உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியான நிலையில் பௌதிக விஞ்ஞானம் மற்றும் உயிரியல் பிரிவுகளில் யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி ஹார்ட்லி கல்லூரி சாதனை படைத்துள்ளது. அதன்படி ஹார்ட்லி கல்லூரி மாணவனான அனுருகாந்தன் விஸ்வகாந்தன் கணித பிரிவில் 3A சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் முதல் இடத்தையும் தேசிய ரீதியில் 12வது இடத்தையும் பெற்றுள்ளார். அத்துடன் உயிரியல் பிரிவில் சந்திரபாலா கதுஷன் 3A சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் முதலிடத்தையும் தேசிய ரீதியில் 20வது இடத்தையும் பெற்றுள்ளார். மேலும் பொறியியல் தொழில்நுட்ப பாடத்தில் உமாபதி கிருஷாந்த் 2AB பெறுபேறுகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 2ஆம் இடத்தினையும் தேசிய ரீதியில் 50வது இடத்தினையும் பெற்றுள்ளார். ஹார்ட்லி கல்லூரியில் கணித பிரிவில் மொத்தமாக 10 மாணவர்கள் 3A சித்திகளையும் 2 மாணவர்கள் 2AB சித்திகளையும் பெற்றுள்ளதுடன் உயிரியல் பிரிவில் 6 மாணவர்கள் 3A சித்திகளையும் 4 மாணவர்கள் 2AB சித்திகளையும் பெற்றுள்ளனர். அத்துடன் பொறியியல் தொழில்நுட்பத்தில் 12 மாணவர்களும் உயிரியல் தொழில்நுட்ப பாடத்தில் 2 மாணவர்களும் வர்த்தகத்தில் 5 மாணவர்களும் கலைப்பிரிவில் 5 மாணவர்களும் ஏனைய பாடங்களில் 1 மாணவனும் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திஸ்ஸவிகாரைக்கு எதிரான போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதனை அங்கிருந்து அகற்றுமாறு கோரியும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தையிட்டியில் அமைந்துள்ள விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். நேற்று 32,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 8,000 மெட்ரிக் டன் விமான எரிபொருள் அடங்கிய கப்பல் இலங்கையை வந்தடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 6-7 மற்றும் 7-8 ஆகிய தேதிகளில் மேலும் 2 எரிபொருள் கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரங்களுக்கு தேவையான எரிபொருள் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீட்டிற்கு அதிகமாக எரிபொருளை விநியோகிப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலதிக எரிபொருள் கையிருப்பு இருப்பதால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.